சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனாலதான் அண்ணன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு. இந்நேரம் சிட்டி முழுக்க இவனை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நாமளும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். டேய், கார்ல பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டல? அதெல்லாம் ஃபுல் பண்ணிட்டேண்ணா. நிஜமா அழாதம்மா. பாருமா, அர்ஜுன் கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காதுமா. எப்படியாவது அர்ஜுனை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாமா? நான் ஒண்ணு பண்றேன். நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். அர்ஜுன இந்த இடத்துல தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அர்ஜுன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா? அர்ஜுன் எங்க இருக்கான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். ஒரு நிமிஷம். ஐயோ கடவுளே. ஐயோ. ஹலோ இன்ஸ்பெக்டர். டேய், இவன் எதுக்குடா ஃபோன் பண்றான்? டேய் சொல்றா. அண்ணா, இங்க ஒரு பிரச்சனை. டேய், என்னடா பிரச்சனை? அண்ணா, அந்த அர்ஜுனை தேடி ஒரு பொண்ணும் அவ கூட இன்னொருத்தனும் நம்ம பில்டிங்க்கு வந்திருக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த அர்ஜுனை நம்ம இங்கதான் வச்சிருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. போன் பண்ணி போலீஸ்ல வேற இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கண்ணே. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. போலீஸ் எங்க வேணாலும் உங்களை பிளாக் பண்ணலாம். சரிடா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்லண்ணே, முதல்ல உங்களை அலர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லலான்னு விட்டேண்ணே. சரி, நீ அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லிக்காத. சரிண்ணே. அப்புறம் அண்ணன் கோவப்படுவாரு. இந்த பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். நீ அவங்க கண்ணுல சிக்காம அங்கிருந்து எஸ்ஸாவு. சரிண்ணே. டேய், ரூட்ட மாத்திரா. எதுக்குண்ணே? சொல்றேன்ல, முதல்ல வண்டி திருப்பிடா. ஓகேண்ணே. நம்ம அர்ஜுன் காணாம போனதுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு, அதனால தான் நம்மள பார்த்ததோ இப்படி ஓடுறான். இவனை புடிச்சா அர்ஜுன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னே. வாங்கண்ணே. தப்பிச்சிட்டா மாமா. சரி பாபு, வா போலாம். நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். யாரும் வந்தாருன்னா இந்த டீல் ஈஸியாக முடிஞ்சிடும், பயப்படாதீங்க. சார் வணக்கம். வணக்கம். நீங்க? சார், நான் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி. லாஸ்ட் மந்த் ஒரு மீட்டிங்ல பார்த்தோமே. ஓ எஸ் எஸ். ஆமா, நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? டெண்டர் எடுக்கிறதுக்கா? சாரி சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த டெண்டரை நான் தான் எடுக்க போறேன். நீங்க இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பிடுங்க. என்ன சார் இவர் இப்படி பேசிட்டு போறாரு? என்ன பண்றது, சிட்டில அந்த ஆளை எதிர்த்து யாரும் டெண்டர் எடுக்க மாட்டாங்கங்கிற திமிர்ல பேசிட்டு போறாரு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பெரிய ஆளுங்களோட லிங்கும் இருக்கு. அதனால தான் அவர் டெண்டர் எடுக்க வர்றாருன்னு தெரிஞ்சு மத்த கம்பெனி ஆளுங்க யாரும் இங்க வரல. அதான் எவ்வளவோ சொல்லியாச்சுங்களா? என்ன நல்ல சிவம், நீங்க உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க சார். டெண்டர் என் கம்பெனிக்கு தானே வரப்போகுது, எல்லாம் ரெடி தானே?
சார் நேத்து தான் சொன்னேனே இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கிறது சந்தேகம் தான். செண்பகவல்லி மேடமோட சன் அர்ஜுன் உங்களை விட கம்மியான கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. இந்த டெண்டர் அவருக்கு தான் சார் போகும். நேத்து அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப வந்து டெண்டர் உங்களுக்கு தானான்னு கேட்டா நான் என்ன சார் சொல்ல முடியும்? இங்க பாருங்க நல்ல சிவம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த டெண்டர் எனக்கு தான் வரணும். என்ன சார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு டெண்டர் கொடுத்தா உங்களை விட குறைவான தொகைக்கு கொட்டேஷன் கொடுத்த அந்த அர்ஜுன் வந்து கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? நீங்க கொடுத்த பணத்தை நான் தான் வாங்கியிருக்கேன். மத்த அதிகாரிகளை எல்லாம் சமாளிக்க முடியாது சார். ஏற்கனவே எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. கம்மியான தொகைக்கு கொட்டேஷன் கொடுத்த அர்ஜுனுக்கு தான் இந்த டெண்டர் போகும். யோ, அவன் இங்க வந்தா தானையா டெண்டர் அவன்கிட்ட கொடுப்பீங்க? அவன் வரலன்னா அந்த டெண்டர் எனக்கு தானே வரும். அதெல்லாம் அவன் வரமாட்டான். டைம் வேஸ்ட் பண்ணாம டெண்டரை ஏன் கம்பெனிக்கு ரெடி பண்ணுங்க. அவர் வரமாட்டாருன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நான் எப்படி சொல்றேங்கிறதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த செண்பகவல்லிக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க பையன் வருவானா இல்லையான்னு அவங்களே சொல்லுவாங்க. பார்த்து சாரதி சார். சொல்லுங்க சார். டைம் ஆகுது. டெண்டர் எடுக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த செண்பகவல்லி மேடமோட பையன் அர்ஜுன் என்ன வரலையா? இருங்க சார், வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவருக்காக தான் வெயிட்டிங். ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க சார். அவங்க வரலன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார், ஒரு 2 minutes கால் பண்ணி கேட்குறேன். கேளுங்க. என்ன சார், அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார், அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. நீங்க அவங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. புது நம்பரா இருக்கு. அர்ஜுன் மேடம், நான் பார்த்த சாரதி பேசுறேன். மேடம், டெண்டர் எடுக்க இங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் உங்க சன் அர்ஜுன் மட்டும் இங்க வரல. அவரு கிளம்பிட்டாரா? சாரி, என் பையன் வரமாட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? வரமாட்டாரா? என்னாச்சு மேடம்? கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் டெண்டர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து சைன் மட்டும் பண்ணிட்டா போதும். டெண்டர் உங்க கம்பெனிக்கு தான் கன்ஃபார்மா கிடைக்கும் மேடம். ஆனா இப்ப அர்ஜுன் வரமாட்டாருன்னு சொல்றீங்க. என்னாச்சு மேடம்? என் பையனை நேத்துல இருந்து காணும் சார். அவன் எங்க போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், நேத்து டெண்டர் ஆபீஸ்க்கு வந்த பையன் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்ல. இப்ப அவன் எங்க இருக்கான், என்ன ஆச்சுன்னு எந்த தகவலும் தெரியல. நானே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஓகே, சாரி மேடம். அப்ப இந்த டெண்டரை அத நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க சார். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல.